எது தலைவர் ஃபேனா நீங்க? ஆனா நம்மாலு ஸோ இப்படி தலைவர் ஃபேன், நீங்களும் தலைவர் ஃபேனா அப்படின்ற மாதிரி அந்த சில பேர் வந்து சில விடயங்களை பார்க்கக்குள்ள தலைவா அப்படின்னு யாராவது போஸ்ட் போட்டாலோ தலைவரை பத்தி புகழ்ந்து சொன்னாலோ அவங்களும் நம்மளை போல அந்த பிளட்ல தலைவரோட பிளட் ஓடுது, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் அப்படின்னு அதை பார்த்தாலோ நமக்கு வந்து அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, உங்க அப்பா அம்மா அருமையான அப்பா அம்மா அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவை புகழ்ந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதே மாதிரி தான் தலைவரோட ரசிகர்களை நான் மட்டும் இல்லை கண்ணுங்களா, நான் மட்டும் இல்லை, அந்த ஒரு தலைவர் வெறியர்கள் இருப்பாங்கல்ல, நிறைய அட்மின்ஸ், நிறைய குரூப்ல இருக்க அட்மின்ஸ், பேசி நடத்துற அட்மின்ஸ், அதுக்கப்புறம் மீடியாவில் இருக்க தலைவரோட எல்லா ரசிகர்கள்ட்டையும் நாம பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க. அந்த ஒரு இது இருக்கும். அவங்க தான் நம்மளை ஓ நீ தலைவர் ஃபேனா தம்பி வாடா அப்படின்னு அந்த ஒரு அரவணைப்பு இருக்கு பாருங்க. அது தலைவர் ரசிகர்கள்ட்ட பயங்கரமா இருக்கும், கொண்டாடுவாங்க. நம்ம பையன் நம்ம தலைவரோட இதுன்ற மாதிரி அது வேற எந்த நடிகரோட ரசிகர்களையும் பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட சகோதரர் ஒருத்தங்க ஒரு விடயம் காரணமா வந்து யூகே போனாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேசின ஒரு நபரோட வந்து குறிப்பிட்ட டைம்ல இருக்க முடியல, அவங்களுக்கு வேற வேலை வந்தபடியா அவங்க அந்த இருப்பிடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப இவர் வந்து போஸ்ட்ல தலைவரோட இது, அவருக்கு ஜஸ்ட் ஒரு 1500 ஃபாலோவர்ஸ் தான் இன்னும் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. அப்ப சிச்சுவேஷனை வந்து போட்டாரு, நான் இந்த வேலை காரணமா வந்தேன்னா இங்க போன இவ்வளவு யூரோ முடியுது, ஸோ நான் பட்ஜெட்டா தான் பாக்குறேன், இங்க இதுல இருக்க முடியுமான்னு. இவர் வந்து தலைவரை பற்றியே போஸ்ட்ல போடுவோம் இருப்பாரு. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி தலைவரோட படம் வந்துச்சுன்னா தான் ஏதோ ப்ரொடியூசர் மாதிரி நிறைய விடயம் பண்ணுவாரு, அப்படி ப்ரொமோட் பண்ணுவாரு. அவருக்கு இன்னொரு வேற பேச்சஸும் இருக்கு. ஸோ அப்ப அதை பார்த்துட்டு தலைவர் அங்க இருக்கிற தலைவர் ரசிகர்கள் அவருக்கு ஒரு 8 நாள் இலவசமா வந்து நீங்க நில்லுங்க, சாப்பாடு என்ன, போக்குவரத்து என்ன, நாங்க பண்றோம், ஏன் தலைவரோட வருத்தனமான ரசிகர். இதுதான் தலைவரோட ரசிகரோட ஒரு கொமெண்டிங், கொண்டாடுவாங்க. சரிங்களா? சோ நம்மளும் அப்படித்தான். அந்த அளவுக்கு யாராவது நம்மளை போல தலைவர் ரசிகர்கள் தலைவா அப்படின்றாங்க அப்படின்னாலே நம்மாலு கண்ணா அப்படின்றதுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அப்படின்னாலே நான் இதற்கு முதல் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன். பிக் பாஸ் தமிழ் அப்படின்னாலே தலைவர் ரசிகர்களுக்கு தனி இடம்தான். பிக் பாஸ் தமிழ்ல டைட்டில் வின் பண்ண நபர்கள்ல மொஹின்ரோ அவர்களா இருக்கட்டும், ராஜு ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும், அர்ச்சனா மேம் அவர்களா இருக்கட்டும், பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்களா இருக்கட்டும், நம்ம முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும், தலைவரோட வருத்தனமான ரசிகர்கள் ரித்விகா அவர்களா இருக்கட்டும், தலைவர் ஆரப் அவர்களா இருக்கட்டும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஆர்யா அர்ஜுனன் 100% வந்து தலைவர் ரசிகர்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூல இல்ல அவங்களுடைய சோசியல் மீடியால தலைவா அப்படின்ற ஒரு இதொன்றையும் கொண்டாடி இருப்பாங்க, பல தடவை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பவே அந்த தலைவர் ரசிகர்கள் மத்தியில ஒரு ஸ்பெஷல் இடம் தலைவர் ரசிகர்கள் கொடுத்துருவார்கள். சரிங்களா? இது வந்து ஹிஸ்டரி சொல்றது, வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டைட்டில் வின் பண்ண நபர்கள் யாருடைய ரசிகர்கள், யாரை வரித்தனமா கொண்டாடினவர்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். இது பிக் பாஸ்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்திலையுமே தலைவர் ரசிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ரசிகர் ஃபாலோவர் அப்படின்னாலே மரியாதை வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. அவருக்கு இருக்கின்ற ரசிகர்கள் படைய போல எவனுக்குமே வந்து இல்லை, கிட்ட கூட வர முடியாது ரியாலிட்டியில. வேணும்னா சோசியல் மீடியால மட்டும் அடிச்சு ஓட்டலாம், ஓடாத படத்தை ஓடுற மாதிரி, இல்லாத ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லாத போய் கூட்டத்தை கூட்டுற மாதிரி வேணும்னா பண்ணலாம். நிஜத்துல கணக்கே இல்லை. முகமூடி மாச போட்டுட்டு தான் தெரியணும் அவனுங்களே, தலைவரை போல கெத்தா எவனுமே தெரிய மாட்டான். சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா போற பல பேர் வந்து தலைவரோட ரசிகர்கள். அதுல வந்து புதுசா ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களை பத்தி தான் நேத்து நைட்ல இருந்து பேச்சு. யார் இந்த ஆதிரை சவுந்தரராஜன், யாருமா இது அப்படின்ற மாதிரி நம்ம கூட நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆதிரை சவுந்தரராஜன் அப்படின்னு அவங்க வர்றாங்க தெரியாது அப்படின்னு. அப்ப நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், யூகேல இருக்கார். அவர் வந்து கால் பண்ணாரு, சொன்னாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களும் தீவிரமான தலைவரோட ரசிகை அப்படி என்பது தெரிய வந்தது. அதே நேரத்துல நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம், எல்லாருக்கும் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் இவங்களை தான் இப்ப மக்கள் தேடுறாங்க, எல்லாத்தையும் விட தலைவரோட ஃபேன் ஆச்சே. சரி, அப்ப நம்ம இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருவோம்ன்றதான் இந்த வீடியோ.
ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை சவுந்தரராஜன் மேம் அவர்கள் வந்து ஈஸியா எந்த இடத்துக்குமே போகல, அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மூலம் தான் படிப்படியா வந்து இப்போ பிக் பாஸுக்குள்ள வராங்க. இவங்க சினிமாவும் நடிச்சிருக்காங்க, சீரியலும் நடிச்சிருக்காங்க, மாடலிங் வந்து பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியாலையும் விளம்பரங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி பண்றது அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்க நடித்த படங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகில் படத்துல விஜயோட நடிச்சிருக்காங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2019 பிகில் படம். அதுக்கப்புறம் வந்து வரலாறு முக்கியம் ஜீவா அவர்களுடைய அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீரியலுக்குள்ள வந்திருக்காங்க, நம்ம விஜய் டிவியோட சீரியல் தான். அதுல வந்து மகாநதி அப்படின்ற சீரியல்ல ஜமுனா அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. 2025 ஆரம்பத்துல பர்சனல் காரணமாக அந்த ரோல்ல இருந்து விலகிட்டாங்க. மேபி பிக் பாஸ்க்குள்ள வரதுக்காகத்தான் அவங்க வந்து விலகிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அப்ப இவங்களுடைய வரலாறு பார்க்கக்குள்ளேயே தெரியுது, பயங்கர ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறபடியா பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், நடிகர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ அவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்த்து தானே வந்திருக்கோம். அப்போ இவங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கக்குள்ளேயே கரெக்டாக தெரியுது, பயங்கரமா ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அவமானம், உழைப்பு எல்லாம் போட்டுத்தான் இந்த பொண்ணு இங்க இப்ப வந்திருக்காங்க. சவுந்தரராயன் இப்ப நம்ம பேசுறோம் இல்ல, அப்ப அந்த பேச வச்சதுல அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் தெரியுது, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டுத்தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பொதுவாக தலைவர் ரசிகர்கள்ட்ட ஒன்று இருக்கு, நெவர் கிவ் அப் அப்படின்றது. நான் யாரை பற்றி பெருமையாக பேசியிருப்பனோ அவங்க வந்து அவங்களோட உழைப்பை நம்புவாங்க, கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களை பார்க்கக்குள்ள இவங்களுடைய வேற சில விடயங்கள், இவங்க லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் பார்க்கக்குள்ள சி இஸ் அ ஃபைட்டர். சரிங்களா? ஸோ நமக்கு பெஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் கத்துக்கிறதோ இல்லை கிளாஸ்ல போய் படிக்கிறதோ இல்லை, வாழ்க்கை பாடம், வாழ்க்கை அனுபவம், அதுதான் வந்து பெஸ்ட் லெசன். ஸோ இவங்களுக்கு நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு. ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் இந்த பிக் பாஸ்ல இவங்க ரியலா இருக்கும் பட்சத்தில் நடிக்காம வேற எதையும் நம்பாம இவங்களை நம்பி, அதே நேரத்தில் வெளியிலையும் சில வேணும், கண்டிப்பா வேணும், பிக் பாஸுக்கு அது தேவை, வெளியிலையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் தேவை. ஆனா நம்மளோட ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும், நம்மளை நம்பணும், நம்ம உள்ளுக்குள்ள பண்ணணும், தைரியமா பண்ணணும். அசீம் பண்ணார்ல அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க, அசீம் அண்ணாக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட் இது வரைக்கும் அது வேற யார்கிட்டையும் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த முத்துக்குமரன் அவர்கள் அதெல்லாம் ரெண்டாவதான் வரும். பட் அசீமுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்கிற ஈகோ வேற எந்த நடிகருக்குமே இல்லை. அப்ப அப்படிப்பட்டவர்கிட்ட கெத்தா வந்து இப்படி தட்டி போட்டு போறதுன்றது சாதாரண விடயம் இல்லை. அந்த அளவுக்கு அவரோட கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதாவது அநியாயத்தில் அவர் பண்ணல, அசீம் பக்கம் உண்மை இருந்துச்சு. அப்ப அந்த உண்மையை கான்ஃபிடென்டா இருந்தாரு. கமல்ஹாசன் அவர்கள் கேட்கக்குள்ள கூட தைரியமா சொன்னாரு, அந்த ஒரு இப்படி அந்த கோல கும்பிடு எல்லாம் பண்ணல, நெஞ்ச நிமித்தி தான் மனுஷன் நின்னாரு. அசீம், முகமது அசீம் என்ற அந்த பேர் கேட்டது போல அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அது இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு ரியாலிட்டி, அந்த கான்ஃபிடென்ட், அதே நேரத்தில் வெளியிலையும் ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் she will be one of the strong contestant. சரிங்களா? ஆதிரை சவுந்தரராயன் பேரே நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் விட எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சது தலைவா அப்படின்னு தலைவர் பக்கத்தில் நின்று ஒரு இது ஒன்று போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இவங்களை பற்றி இந்த வீடியோ போட வச்சது. சரிங்களா? இதுதான் பவர் ஆஃப் தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர்கள். சரிங்களா? ரஜினி பாலச்சந்திரையா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ரஜினி என்றது மந்திர சொல் அப்படின்னு. தலைவரோட போஸ்டரையே ஒரு மணி நேரம் பார்க்குறவங்க பல பேர் அப்படின்னு. ஸோ அப்போ அவர் என்ன யூஸ் பண்ணுறாரோ அது ஆட்டோமேட்டிக்காகவே விளம்பரமாயிரும். அவர் ஒரு படத்தில் ஏதோ சீப் பண்ணியிருப்பாங்க, சாதாரண சீப்பு, அது வந்து ஒரு நாள் வித்து முடிஞ்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் அது வந்து வித்து முடிச்சு அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு பவர் வந்து தலைவர்கிட்ட இருக்கு. அவரோட பேரா இருக்கட்டும், அவர் போடுற ஆடைகளா இருக்கட்டும், நட உடை எதா இருந்தாலும் ரஜினி என்ற ஒருத்தர் யூஸ் பண்ற அளவுக்கு, அவர் பாவிக்கிற வார்த்தைகள் அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வேற எந்த நடிகருக்கும் இல்லை. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. ஸோ அதான் தலைவரோட பவர். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சொல்ல காரணம், இந்த வீடியோ ஆதிரை சவுந்தரராயன் அப்படின்றவங்க மேல ஒரு ஃபோக்கஸ் வர வைத்த விடயம் என்ன அப்படின்னா, நண்பர் சொன்னாங்க இவங்க தலைவரோட ரசிகர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலையும் பார்த்தேன், வேற சில சகோதரி ஒருத்தவங்களும் இவங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவை போட வச்சிருக்கு. ஸோ பாப்போம் இவங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு.
கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு போட்டியாளராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.